Hello sir, thank you sir. Thank you for your sponsor. Okay, how you feel today sir? How you support the youngster? என்னன்னா யங்ஸ்டர் நல்லா ஒரு லெவலுக்கு வரணுன்ட்டுன்னு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியில் தேங்க்யூ ஒன்று மேலும் இந்த கலைஞர்கள் வந்து வளர்ந்து வர்றதுக்கு மலேசியாவில் ஒன்றும் பெரிய லெவலுக்கு வரதுக்கு ஸோ எங்கள் மாரி ஆள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் நீங்கள் வந்து நல்லா வளர்ந்து வருவீங்க. என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ நம்ம மூவியில் பார்க்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். Okay, thank you sir. Small about your motivation speak. ஓகே, எல்லாருக்கும் நண்பன் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு மிஸ்டர் ரஞ்சனுக்கும் இந்த டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, என் ஸ்டோரி என்னோட ஸ்பீச் ஆரம்பிக்காத மாதிரிக்கு நானும் ஒரு குட்டி கதை சொல்லலான்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, குட்டி கதை என்னன்னா, ஒரு ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கடை போட்டிருக்காங்க. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து பக்கத்துலேயே வந்து அந்த பழக்கடை, சாப்பாடு கடைலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பழக்கடை வந்து அந்த ஓனர் வந்து பழம் வைக்கிறாங்க. பழம் வைக்கிறது அந்த பழத்தெலாம் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ தொங்க விட்டுட்டு என்ன நடக்குன்னா, அந்த ரயில்வே போகிற இதில் வந்து அந்த ரயில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையை விட்டு அந்த பழத்தை பிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ ரயில் அப்போ அந்த திருடு நம்ம பிடிக்க முடியாது. ரயிலில் போகும்போது அந்த பழத்தை பிக்கிறப்ப பிடிக்க முடியாது. ஸோ இந்த ஓனர் ஓச்சிக்கிட்டே இருந்தார், இதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, இந்த ரயிலில் போகிறவங்களுக்கு அந்த பழத்தை வந்து திருடிட்டு போயிடுறாங்கன்னு. ஸோ அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன பண்ணாருன்னா, அந்த பழத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கையில் தடி கம்பு, இன்னொரு கையில் வந்து கத்தி. Perut sudah lapar. Kita pergi mana? Vikna Bambu Biryani. Macam-macam jenis air di sini. This one import from India. Fuyo. Masala coffee. Refreshing juice. Ini dia punya signature. Dalam bambu ada air. Oh. என்ன tu pasti kira je. Sabar. Macam mana? You ada rasa lapar tak? Wow. Food presentation memang TikTok. Ini seafood shell out. Ikan siakap masak kicap Indian style. Betul-betul meleleh air punya air liu. Tak tahan. Crab soup. Wow. Mutton soup. Kita try. Yummy. Chicken soup. Kita try. Wow. Oh, shell out. Kita try dia punya crab dulu. Apa rasa? Kita pecahkan dulu. Lepas pecah, apa lagi tunggu? Masuklah mulut.
Oh, ayam sambal Indian style, mushroom fry, ayam fry, burung puyuh fry, kita ngap, yummy. Sambal udang Indian style, yummy. Cauliflower fry, squid fry, yummy. Acha tanggaci, ini menu paling besar 4 orang makan, wow. Apa macam? You boleh tahan tak? I tak boleh tahan. I makan dulu. Semaya இருக்கு. ஹாய் காய்ஸ், என் பக்கத்தில் யார் இருக்காருன்னா மிஸ்டர் இளங்கோவன் இருக்காரு. இவர் தான் நம்ம மெயின் ஸ்பான்சர். இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்குன்னு கேட்டு பார்ப்போமே. ஓகே, தேங்க்யூ. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இதை யோசிச்சதே இல்லை. இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கோயிங் டு பி எக்ஸைட்டட் மூமெண்ட் ஃபார் மீ. அப்புறம் நடிக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த நடிப்பு, அந்த 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 மூமெண்ட்லாம்? வாழ்க்கையில் நடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி டஃப் ஜாப் இன் மை லைஃப். அது உண்மைதான். ஏன்னா வந்து நம்ம ரியலாக ஸ்பான்தான பேசுகிறதும் நடிக்கிறதும் கொஞ்சம் டூ டிஃப்ரெண்ட். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. Sir, thank you very much for your great support. You are gonna banner, ticket printing, color printing வேற. ரொம்ப black and white கொடுப்பாங்க, நாங்க color printing கொடுத்துருக்கோம். Because we want to audience to encourage in the movie. அதுக்காக sir, a few words sir. Thank you Rajan. காலை வணக்கம் guys. ஓகே, எனக்கு சுரேன் குட்டி கதை சொன்னாரு. குட்டி ஹிஸ்ட்ரி சொல்றேன். பிகாஸ் ராஜன் வந்து எனக்கு 10 வருஷம் பழக்கம். முழுக்குன்னு ஒரு படத்தை ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து இறந்துட்டாரு. 10 வருஷம் முன்னாடி ஒரு சின்ன சீன் நடிக்கிறதுக்கு நம்ம ஆஃபீஸை பாய்ச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ் கான்டாக்ட். இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னை கான்டாக்ட் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்துருக்கேன் சார், லுக்கிங் ஃபார் சம் ஃபைனான்ஸ் சப்போர்ட். ஸோ மூவினா நம்ம பெரிய லெவலில் யோசிப்போம். தளபதி நடிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி மூவி மாதிரி. ஒரு சின்ன பட்ஜெட் ஒரு மூவி சொல்கிறப்ப எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு. இந்த மூவி இருக்கா இல்லையா, நடக்குமா நடக்காது. ஸோ அவரோட சரித்திரங்களை அவர் சொல்கிறப்ப, அவர் ஹிஸ்ட்ரி அவர் சொல்கிறப்ப வெரி இன்ஸ்பயர்ட். ஹவ் வி ஸ்ட்ரகிள் டு கெட் திஸ் மூவி டு பி டெலிகாஸ்ட் இன் த தியேட்டர். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன பங்கு தான் நாட்டிருக்கோம், பெரிய பெரிய பங்குலாம் இல்லை, சின்ன பங்கு. அது இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் எனக்கு நன்றி சொல்கிறது. அதில் ஒரு சின்ன சீன் அவர் நடிக்க சொன்னார். இங்கே ஒரு சின்ன சீன் அவர் நடிக்க சார். வெட்டி போட்டாலும் வராத ஒரு விஷயம் நடிப்பு எனக்கு. அதை பார்த்து வருத்தப்படாதீங்க. ஸோ எனக்கு நடிக்க சொன்னார். ஸோ ஒரு பால் நடிப்போன்னு அந்த ஒரு சீனை நடித்தேன். அதுக்கு பட்ட கஷ்டம் அப்பா வாழ்க்கையில் இந்த மாதிரி படமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெரிய சேவை செஞ்சுக்கிட்டு நம்ம மக்களுக்காக, அவங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த ஒரு சீனில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சேலஞ்சிங். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜன் வந்து நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் கொடுத்துருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு படத்தை நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நான் இந்த மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். கொடுக்குறது நிறைய வாய்ப்பை நிறைய பேர் கொடுக்குறாரு. அதே மாதிரி இப்போ துறையினா அங்கே இருக்காங்க. நம்மளாம் வந்து சின்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வெளியே வாய்ப்பு நம்மளை தேடி வராது. லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம இந்தியனுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த நாட்டில் இல்லை. நம்ம வாய்ப்பை தேடி போகணும். தட்டு சுரேன் வந்து ப்ராப்பர்ட்டி செய்கிறாரு, நம்ம இன்சூரன்ஸ் செய்கிறோம், நம்மளோட சிஸ்டர் வந்து பியூட்டிஷியன் செய்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய தொழில்கள் செய்கிறவங்க நம்மளுக்குள்ளேயே இருக்கும். அவங்கள போய் நாடி என்ன நம்ம வாழ்க்கையில் செஞ்சு முன்னுக்கு வரலான்னு கேட்டு பாருங்க. அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு வர முடியும். அதில் ஒரு உதாரணம் வந்து சுரேன். பல சப்போர்ட் இல்லைன்னா கூட சில பேர் அந்த சப்போர்ட்டால இன்னைக்கு இந்த மூவியை டெலிகாஸ்ட் பண்ணாரு. இது மென்மேலும் சிறப்பாக வரணும், அவங்க வளர்ந்து வரணும்னு நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எந்த தோட்டாவை எடுத்தாலும் ஒரு பேர் மும்பை கேட்டுக்கும் ரோட்டுக்கும் ஒரு பேர்
I was broken from a young age, taking my soak into the masses, writing my poems for the few that look at me, took to me, shook at me, feeling me, singing from heartache, from the pain, taking my message from the veins, speaking my lesson from the brain, seeing the beauty through the. Hey, you made me a believer, believer. Hey, you made me down, you built me a believer, believer. Hey, let the bullets fly, or let them rain. My life, my love, my time, it came from. Hey, you made me a believer. Thank you, thank you, thank you, thank you, thank you. Thank you, gracias, 감사합니다, 아리가또, merci, 谢谢. Thank you, thank you, thank you. நாரடிதான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதடுத்து ஏறுட்டு மாறாதப்பா நாரடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கிற நாடத்தா விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கண்டா சேஸ் அடிக்க கெடா வெட்டி கொண்டாங்கடா எப்பசி நான் தண்ணிக்க ஓகே வணக்கம் காய்ஸ், என் பக்கத்தில் யாருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம மிஸ்டர் ரமேஸ்வர் இருக்காரு. அவர் கேட்போமே இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள்? ஓகே, நல்லா இருக்கேன். ஓகே, இந்த படத்துக்கு வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. துர்காவான் வந்து ஒரு வெற்றிகரமாக வந்து அவார்ட் வாங்கியிருக்கு, அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன ரோல் கிடச்சிருக்கு. அது ஆக்சுவலி இந்த படம் என்ன ரோல் எனக்கு தெரியல, ஒரு டானாக கூப்பிட்டாங்க, ஸோ நடிச்சிருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்குது. ஓகே, அப்படின்னா வந்து ஒரு பிக் பிக்சரில் வந்துட்டு ஸ்மால் பார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு அங்கே இந்த ஸ்பாட்டில் வச்சுருக்காங்க தெரியலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உள்ளுக்கு பார்க்கும்போது ஃபுல் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது ஆறு கூட்டாளியெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கேன். வெரி எக்ஸைட்டட். ஓகே, வெரி எக்ஸைட்டட். கண்டிப்பாக நம்ம உள்ளுக்கு பார்ப்போமே. தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே. ரெண்டு பேர் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லிட்டாங்க, குட்டி கதை சொன்னாங்க. நான் வந்து நண்டு கதை சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் ராஜன் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு இந்த படத்துக்கு. ஸோ வெரி ஷார்ட் அண்ட் சிம்பிள், எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் வி லேர்ன் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ வளரும் கலைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பணத்துக்கு வேலை செய்யாதீங்க. முதல் உங்கள் திறமைக்கு நீங்கள் வந்து மதிப்பு கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பணத்தை பற்றி பேசுங்க. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து எடுத்தோன்னா ஹவு மச் ஐம் கோயிங் டு பி பெய்ட் அதுதான் கேட்குறாங்க. ஸோ அது தேவையில்லை. உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க. அண்ட் தென் we can talk about payment. Alright? God bless everyone. Thank you so much. Thank you. ஓகே, ஹாய். இது வந்து என்னோட ஸ்பான்சர். இது வந்து கோரி பேக் நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன். இது உள்ள வந்து என்னோடய நேம் கார்டு. ஸோ நான் என்ன செய்கிறேன், என்ன பிஸ்னஸ் செய்கிறேன், திஸ் இஸ் மை பேஷன். பட் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி இதில் இருக்குது டீட்டெயில்ஸ்லாம். ஸோ இது என்னோட ஒரு சின்ன அன்பளிப்பு உங்களுக்கு. ஸோ டேக்கே. ஸோ படத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். எது நடந்தாலும் ஓப்பன் மைண்டடாக நல்லா பாருங்கள். பிகாஸ் திஸ் இஸ் என்டர்டைன்மெண்ட் மூவி. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.